இந்த படத்தை தமிழ்ல பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு நம்மலாம் நினைச்ச அந்த படத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு சரபா. ஸ்டார்டிங்ல ஒரு பஸ்ல ஊர் மக்கள் எல்லாரும் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்ப திடீர்னு பஸ்ஸுக்கு முன்னாடி மணல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சூறாவளியா உருவெடுத்து நிக்குது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில இருக்கும்போது கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த பஸ் அந்த சூறாவளி தனக்குள்ள இழுத்துக்குது. பஸ்ஸுக்குள்ள மக்களோட அலறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. இந்த நேரத்துல பஸ் மேல இருந்து கீழே விழுந்துருது. உள்ள எல்லாரும் காயப்பட்டு மயக்க நிலையில இருப்பாங்க. இந்த நேரத்துல திடீர்னு மாப்பிள்ளை கண்ணு முழிச்சிடுறாரு. அடுத்த நொடியே அவரோட முகமும் வெள்ளையா மாறி பேய் பூந்த மீதி இருப்பாரு. திடீர்னு பின்னாடி போய் பொண்ணை தூக்கிட்டு பஸ்ல இருந்து இறங்கி போயிருவாரு. இப்ப அடுத்த கட்டமா சந்திராக்ஷன் ஒருத்தன் அவனோட இஷ்ட தெய்வமான சந்திர பைரவிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த கல்யாண மாப்பிள்ள அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். அங்க வந்த உடனே தன்னோட தலைவனுக்கு வணக்கத்தை வச்சுட்டு நீங்க தேடிட்டு இருந்த 17வது கன்னி பொண்ணு இந்தாங்கன்னு சொல்லிடுறான். அப்படியே அவன் உடம்புல உள்ள தீய சக்தி வெளியே போயிருது. அவனும் மயங்கி விழுந்துடுறான். இப்போ அந்த சந்திரா 17வது கன்னி பொண்ணு வந்துட்டா இவளை பலி கொடுக்க வேண்டிய வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிடுறா. குடுகுடுன்னு ஓடி போய் அவளே அவ தலையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறா. இவனும் அவளை பலி கொடுத்துடுறான். எதையோ சாதிச்ச சந்தோஷத்துல இவன் இருக்கும்போது இவனோட குருதேவ அங்க வந்துடுறாரு. சந்திரா, நீ நினைச்ச மீதி 17 நரபலியை கொடுத்துட்ட. இன்னும் ஒரு நரபலி மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதையே முடிச்சிட்டனா தீய சக்திகள் எல்லாருக்குமே நீ தலைவன் ஆயிருவ. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரோட சக்தியும் உனக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்லுவான். இது எல்லாத்தையுமே சந்திராக்ஷோட பையன் ரக்டாக்ஷ் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இப்ப அப்பங்காரன் 18வது நரபலியை கொடுக்கறதுக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தன்னோட ஆயுதத்தை எடுக்க சொல்லி பையன்கிட்ட கேட்பான். பையன் கொடுத்த ஆயுதத்தை 18வது நரபலி எந்த இடத்துல கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தேட சொல்லி இந்த ஆயுதத்தை தூக்கி வீசுறான். அந்த ஆயுதம் கழுகா மாறி தனக்கான நோக்கத்தை தேடி அலையுது. இடத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த இடத்துல போய் குத்திக்குது. அந்த இடம் மங்களகரமா இருக்குது. திடீர்னு பூமி கடியில நரசிம்மரோட கண்ணு திறக்கிற மீதி காமிச்சு படத்தோட பேரை போடுறாங்க. இப்ப அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு கடத்திறப்பு விழாக்காக அந்த ஊர் பிரசிடென்ட் வந்திருப்பாரு. வந்தவரு சந்தோஷமா ரிப்பனை கட் பண்ணாம 3000 கொடுத்தாதான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 3000 வாங்கிக்கிறாரு. இப்ப கார்ல பிரசிடென்ட் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து அல்லக்கை, நீங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க, அவன் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். உடனே பிரசிடென்ட், இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்ல, அவனை காலி பண்றதுக்காக நான் ஆட்களை செட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே ஹீரோக்கான லீட கொடுக்குறாங்க. 4-5 ரவுடி பசங்க நம்ம ஹீரோவை புரட்டி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க எல்லாருமே புரட்டி எடுத்துடுறான். இது எல்லாத்தையுமே பிரசிடென்ட் மறைஞ்சிருந்து வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோட நேம் தான் சரபா. சரபா பிரசிடென்ட் பிடிக்கிறான். பிரசிடென்ட் கையில இருக்க பேக்க சரபாவோட மாமா சின்னராவு வாங்கிக்கிறாரு. உடனே பிரசிடென்ட், இது என்னுடைய பணம்னு உடனே சின்னராவு, ஒன்னு மீதி நானும் தான் எலெக்ஷன் நின்னேன், என் பொண்டாட்டி அனுப்பின காசை மொத்தத்தையும் நான் தேர்தலில் போட்டேன்னா நான் தோத்துட்டேன், அப்ப இந்த பணம் எனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவரு ஆட்டையை போட்டுக்கிறாரு. இப்ப வீட்டுல பார்வதி அம்மா காலையில இருந்து தன்னோட பையனையும் அவங்க அண்ணனையும் காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. அம்மா தேடிட்டு இருக்கத பையனும் அண்ணங்காரனும் பாத்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா போய் நின்னா இவங்க இன்னைக்கு ஊருக்குள்ள பண்ண அலப்பறெல்லாம் தெரிஞ்சிடும்ட்டு தனித்தனியா இவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிக்கிற மீதி உள்ள போயிடுறாங்க. தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது இவங்க அம்மா ஆல்ரெடி பூக்காரி மூலியமா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ உடனே சரபா அம்மாவோட கோவத்தை சமாளிக்கிறேன்ட்டு குச்சி எடுத்து கையில கொடுத்து நீ வேணா என்ன அடிச்சுக்கோமான்னு சொல்லிடுறான். கடைசியில அம்மா பசியோட வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா எதுக்கடா இப்படி ஊதாரித்தனமா சுத்துறீங்கன்னு கேட்ட உடனே சரபா தட்டி கேட்கறதுக்கு எனக்கு தான் அப்பா இல்லையான்னு சொல்லிடுறான். உடனே அவங்க அம்மா சங்கடப்பட்டுறாங்க. அந்த இடத்துலயே இவனும் அம்மாவை சமாதானப்படுத்திடுறான். இப்போ மாமா சின்னராவு உன்னை கட்டிக்க போற பொண்ணு எங்கதான் இருப்பாளோன்னு பேசுறது கரெக்டா ஹீரோனிக்கு லீடு கொடுத்துடுறாங்க. ஹீரோனி ஒரு பயங்கரமான கெட்ட கனவை காண்டுட்டு அலறிட்டு எலும்புறா. உடனே அவங்க அப்பா வெளியே இருந்து பாக்குறாரு. இதோட ஹீரோனியோட போஷனையும் முடிச்சிடுறாங்க. இப்ப நரசிம்மரோட கோயில்ல பேய் பிடிச்ச ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதை பாக்குறதுக்காக மொத்த ஊருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சுவாமிகள் அங்க வந்துடுறாங்க. இந்த பொண்ணு பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த பொண்ணோட புருஷன் அங்க வந்து நின்னுகிட்டு என் பொண்டாட்டிக்கு பேயெல்லாம் ஒன்னும் பிடிக்கல, வீட்டை வேலை செய்யறதுக்கு மாச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. உடனே சுவாமிகள் அவரோட கையை தான் கை மேல வச்சுட்டு இப்பவும் பொண்டாட்டியை பாருன்னு சொல்லிடுறாரு. அவங்க உடம்புல இருக்க பேயை இந்த ஆளு பார்த்த உடனே பயந்துடுறான். பேய் அவங்க உடம்புல இருந்து போக மாட்டேன்னு சொன்னதுனால பூஜைக்கு ரெடி பண்ணி அதுக்கு நடுவுல அந்த அக்கா உட்கார வச்சு அவங்க உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை இறந்து போன ஒரு பறவை உடம்புக்குள்ள செலுத்திடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பறவையை பிடிச்சு ஒரு கூண்டுல வச்சிடுறாங்க. அந்த கூண்டை சரபா கையில கொடுத்து இந்த மரத்துல நீ தொங்க போட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த நேரத்துல பார்வதி அம்மா சுவாமிகளை பார்த்து எல்லா நேரமும் என்னோட பையனை அனுப்புறீங்களே எதுக்குன்னு கேட்கறாங்க. உடனே சுவாமிகள் உன்னோட பையன் வந்து தெய்வ அனுகிரகத்தோட பிறந்திருக்கான், அதனால எந்த தீய சக்தியுமே இவங்கிட்ட நெருங்காதுன்றதுனாலதான் உன் பையனை எப்பவும் நான் அந்த மரப்பக்கம் அனுப்பி வைக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி என்னன்னா மரம்னு பார்த்தோம்னா இந்த ஊருக்கு பேய் ஓட்டுறதுக்காக யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க உடம்புல இருக்க பேய் எல்லாத்தையுமே பறவை உடம்புல பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சி போட்டு அந்த மரம் ஃபுல்லா தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப சரபா இந்த கூண்டையும் கொண்டு வந்து அந்த மரத்திலேயே தொங்க விட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே அறிவுரைலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப ஊர்க்காரங்களாம் மினிஸ்டரோட பொண்ணு குச்சிப்பிடி டான்ஸ் ஆடுறதுக்காக நம்ம ஊருக்கு வர்றான்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல சரபாவும் அவனோட மாமா சின்னராவு இவங்க அங்க வந்து நின்று திருவிழா நேரத்துல ஆடல் பாடல் தான் வைக்கணும், இந்த மீதி குச்சிப்பிடி எல்லாம் எங்களால பார்க்க முடியாதுன்னு வந்து கலாட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பிரசிடென்ட் இந்த மீதி டான்ஸ் எல்லாம் வச்சா தீய சக்தி தான் ஊருக்குள்ள வரும்னு சொல்லிடுறாரு. இப்ப நேரம் வில்லனோட இன்ட்ரோ ஆரம்பிச்சிருது. இப்ப ரக்டாக்ஷன் ஒருத்தன் வருவான். இவன் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த சந்திராக்ஷோட பையன் தான் இந்த ரக்டாக்ஷ். இவனும் அப்பாவும் மீதியே
அவங்களோட இஷ்ட தெய்வமான சந்திர பைரவிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பான். இப்ப இவனோட குரு அங்க வந்து ரக்டாஸ் கிட்ட, நம்ம தெய்வத்தோட அனுகிரகம் உனக்கு நிறையவே இருக்கு, நீ இப்போ உங்க அப்பாவோட ஆசையை மட்டும் தான் நிறைவேற்றணும், அதுக்காக நீ அந்த 18வது நரபலியை கண்டிப்பா கொடுத்தாகணும்னு வேற சொல்லிடுறாரு. உடனே ரக்டாஸ் அந்த 18வது நரபலியை கொடுக்கறதுக்காக ராசி பலன் கட்டத்தை பார்த்து இந்த ராசி பலனுக்கு பொருந்துற மீதி ஒரு பொண்ணு தூக்கிட்டு வர சொல்லி அவனோட துர்சக்திகள் 4 பேரை அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். வந்த 4 பேர்ட்டையுமே இந்த ராசி பலனுக்கு பொருந்துற பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். இப்போ மினிஸ்டர் பொண்ணு திவ்யாவோட குச்சிப்புடி டான்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் சரபா அவனோட மாமா சின்னராவோட சேர்ந்து அவன் ஒரு கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிடுறான். கலகலன்னு இருந்தோடனே மக்களோட பார்வை முழுசும் அந்த கரைக்கு திரும்பியது. மினிஸ்டரோட பொண்ணு காண்டாயிரா. இதனால இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துடுறாங்க. போலீஸ் பிடிக்க வந்த போது சரபா ஓடி இருந்திருக்கான், மாமகாரன் மாட்டி இருந்திருக்கான், உள்ள வச்சு தவுத்து எடுத்திருக்காங்க. இப்ப மாமகாரன் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் நின்ன ஒரு பெரிய மனுஷனை இந்த மீதி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டாங்கன்ட்டு வருத்தத்துல குமரிட்டு இருப்பாரு. இப்ப சரபா இதுக்காக நம்ம அந்த பொண்ணை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த ஊருக்கு டைரக்டா மினிஸ்டரே வந்திருப்பாரு. அந்த ஊர் சுவாமிகளை பார்த்து தான் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்குதான், அந்த கனவு பத்தி சொல்லி தான் பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து காமிப்பாரு. இப்போ சுவாமிகள் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தீய சக்தியால ஈர்க்கப்படுற ஜாதகமா இருக்க உங்க பொண்ணோட ஜாதகம், கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு மரண கண்டம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மினிஸ்டர் பயப்பட்ட உடனே உன் பொண்ணு இங்கேயே விட்டுட்டு போ, அவளோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ சுடுகாட்டுல வெட்டியான் பணத்தை எரிச்சிக்கிட்டு இருப்பான். இறந்து போனவரு உயிரோட இருக்கும்போது நிறைய வாய்ஸ் அவடால் விட்டுருப்பாருன்னு நினைக்கேன். வெட்டியான் அதை எல்லாத்தையும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஏதோ ஒரு மொனமல் சத்தம் கேட்குதுன்னு இவர் வந்து பார்க்கும்போது ரக்டாஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்க பணத்தோட தலையை தூக்கிட்டு போறான். சுடுகாட்டுக்கு நடுவுல கோலெல்லாம் போட்டு அதுக்கு நடுவுல அந்த தலையை வச்சு ஒரு பூஜையை பண்றான். உடனே அந்த சுடுகாட்டுல எங்கெல்லாம் ஆன்மாக்கள்லாம் ஒளிஞ்சிருக்கோ அவங்க எல்லாரும் இவன் முன்னாடி வந்து வரிசையா நின்னுறாங்க. ஒவ்வொரு ஆன்மாவையும் பார்த்து நீ இல்லன்னு சொல்லி இவன் வேற பத்தி பத்தி விடுறான். இவன் தேடுறவன் இவங்கள இல்லன்னு தெரிஞ்ச உடனே அப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கான்றது தெரிஞ்சிருது. இப்ப சுவாமிகள் திவ்யாவை பாத்துக்கிறதுக்காக பார்வதி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்ப பார்வதி தன்னோட பையன் சரபாவையும் சின்னராவையும் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே இந்த பொண்ணை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கேற்ற மீது இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணை ஆரம்பத்திலேயே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த 3 பேரும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப பார்வதி அம்மா இவங்க 3 பேரையுமே வெளியே படுக்க வச்சிடுறாங்க. இவங்க 3 பேரும் நைட்டு தூக்கத்துல அந்த பொண்ணு கட்டிலோட கொண்டு போய் அந்த பேய் படத்துக்கு கீழேயே போட்டுட்டு வந்துடுறாங்க. காலையில அந்த பொண்ணு பயந்த உடனே பிரசிடென்ட் அங்க வந்து நின்னுறாரு. உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போனது யாருமான்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு பெருந்தன்மையா நானா தான் தெரியாம அங்க போயிட்டேன்னு சொல்லிடுறா. இப்போ சுவாமிகள் சரபாட்ட அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதுனாலதான் உன் வீட்டை தங்க வச்சேன், ஆனா நீயே இப்படி பண்ணலாமான்னு சொல்லி சரபாக்கு அந்த பொண்ணோட கண்டிஷனை சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம கையில ஒரு தாயத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கட்டிடுன்னு சொல்லிடுறாங்க. சரபாங்க வந்து தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கையில தாயத்தை கட்டிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. இதை பார்த்த மாமகாரன் சின்னராவு மருமகன் பழி வாங்குறதுக்கு பதிலாக காதல்ல விழுந்துருவான். அப்படி விழுந்தானா மினிஸ்டரோட பொண்ணு நம்ம மருமகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. கடைசியில இவன் திவ்யான்னு கிறுக்கங்க அலையிற மீறி வந்துருன்ட்டு இவளை கொல்றதுக்காக பிளான் போட்டு பாம்பை ரூம்குள்ள அனுப்பி வைப்பான். உள்ள போன பாம்பு போன வேகத்திலேயே திரும்பி ஏவி விட்டவனோட ஃபேண்ட்டுக்குள்ளேயே பூந்துருது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சின்னராவை பார்க்கறதுக்காக திவ்யா அங்கே வந்துடுறா. நான் என்னோட காதலை சரபா கிட்ட சொல்ல போறேன், அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ட்டு இவங்ககிட்டயே வந்து சொல்றா. இவரும் சாக்காய் வழி அனுப்பி வச்சிடறாரு. திவ்யா சரபாவை பார்க்க போயிட்டு இருக்கும்போது ஒரு தீய சக்தி இவளை பார்த்து கண்டுபிடிச்சிடும் இவ தான் அந்த பொண்ணுன்ட்டு. இவ பக்கத்துல நெருங்கும் போது அந்த தாயத்து அந்த தீய சக்தியை தூக்கி வீசிடுது. உடனே இவன் நேரம் ரக்டாஸ்ல போய் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த பத்தி சொல்லிடுறான். உடனே அவன் தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்க இந்த பொண்ணை எல்லோரும் முன்னாடியுமே தூக்கிட்டு போறான். விஷயம் தெரிஞ்ச உடனே சரபா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போறான். இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டையாயிருது. இவனோட ஒவ்வொரு அடியுமே சரபாவால தாங்கிக்க முடியாது. இவங்களோட சண்டை தொடர்ந்துட்டே இருக்கிறதுனால ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்வதி அம்மா தன்னோட பையன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த ரக்டாஸ் வந்து அந்த பார்வதி அம்மாவை பார்த்த உடனே திடீர்னு ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறான். அதுல அவங்க அப்பா வேற இறந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்க நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அந்த ஊர்க்காரங்க மத்தியில இந்த அம்மாவோட பேரை சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். நீங்க இங்க இருக்கீங்கன்னா என்னோட அப்பாவும் கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க, இவன் உங்க பையனா, கண்டிப்பா உங்களையும் உங்க பையனையும் நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவங்க அப்பா அந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கரெக்டா அந்த பேய் மரத்துக்கிட்ட வந்துடுறான். அவங்க அப்பா இதுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைச்சு உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த மரத்தை சுத்தி போட்ட சக்தி வலையும் இவனை உள்ள போடாம தடுத்துரும். உடனே இவன் அவங்க அப்பாவை அந்த இடத்துக்குள்ள இருந்து விடுதலை பண்ணியே தீருவன்ட்டு சவால் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப பார்வதி அம்மா அந்த ஊரை விட்டு போறதுக்காக துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. சரபா வந்து இதுதான் என்னோட ஊரு, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிடுவான். அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. வந்தவன் இவங்க அம்மா பேரை சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு இவன் கேட்பான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா இதை பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்ட்டு சத்தியம் வேற வாங்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே இவங்க இங்க இருந்து போறதை விரும்ப மாட்டாங்க. இப்பதான் சின்னராவு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. குழந்தையோட தனியா வந்த நீ வயசுல மூத்த என்ன அண்ணான்னு கூப்பிட்ட, நானும் உன்னை தங்கச்சியா இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டேன், இப்ப இப்படி விட்டுட்டு போறியமான்னு கேட்டுறாங்க. இந்த அம்மாவும் யார் சொல்லியும் கேட்காம பையனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பஸ்ல இவங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்த உடனே பஸ்ஸுக்காரங்க இதுக்கு மேல பஸ் போவாதுன்னு எல்லாரையும் இறங்க சொல்லிடுவாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கோயில் மண்டபத்துல தான் மகனோட இந்த அம்மா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த சைடு படுத்து கிடந்த ஒரு வயசானவர் இவங்க அம்மாவை பார்த்த உடனே பார்வதின்னு சொல்லிடுவாங்க. இந்த அம்மாவும் தன்னை பத்தி ஏதாவது இவரு தான் பையன் முன்னாடி சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு நீங்க தேடுறவங்க நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே சரபா அந்த பெரியவரை பார்க்க வந்துடுறான். இப்ப அந்த பெரியவர் இவனுக்கு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்காரு. செழிப்பா இருந்த இவங்களோட ஊரு திடீர்னு களையளந்து போயிருச்சான்.
ஊர்ல மரண ஓலம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சான். வீட்டை வளர்த்த செல்லப்பிராணிகள்லாம் மனுஷங்களை கடிக்கிற அளவுக்கு மாறிடுச்சான். அடுத்த தலைமுறையே இல்லாத மீதி எல்லா குழந்தைங்களும் இறந்துடுறாங்களாம். இவங்க எல்லாரும் வருத்தத்தில் இருக்கும்போது காட்டவராயுடுன்னு ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்து அந்த மக்கள் எல்லோருக்கும் தைரியத்தை சொல்லி, நம்ம வீடு வாசலை பாதுகாக்கிறதுக்காக வீட்டுல பெரியவங்க இருக்கிற மீதி இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக கடவுள் இருக்காங்க, இந்த மீதி விபரீதத்தெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பாருன்னு நினைச்சிட்டு நம்மளோட வேலையை நம்ம தைரியமா பண்ணணும்னு சொல்லி இந்த மக்கள் எல்லோருக்கும் தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை பண்றாரு. இப்ப வீட்டுல பார்வதி அம்மா ஒரு நல்ல கணவரை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா அவருக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குற பாக்கியத்தை மட்டும் எனக்கு இன்னும் கொடுக்கலன்ட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே இந்த அம்மாவோட கனவுல நரசிம்மர் வந்துட்டு போயிருப்பாங்க. அடுத்த நாளே இந்த அம்மா கர்ப்பமாயிடுறாங்க. இப்போ அவங்களோட தரிசி நிலத்துல உழுறதுக்காக காட்டவராயுடு ஏற்கலப்பையை வச்சு உழுதுட்டு இருக்கும்போது கலப்பையில ஒரு கல்லு சிக்கிட்டுன்னு அதை எடுத்து தூக்கி வீசுவாரு. அந்த இடத்துக்கு மழை வந்த உடனே அந்த கல்லு மேல இருந்த களிமண் விலகின உடனே அந்த கல்லு நரசிம்மரோட சிலையா தெரியும். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பார்வதி அம்மா இதை பார்த்த உடனே நேரா அந்த சிலை மேல மழை தண்ணி விழாத மீதி அவங்களோட துணியை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. காட்டவராயுடு இதை பார்த்துடுறாரு. இந்த ஊர் சாமியார்ட்ட இதை பத்தி பேசும்போது கடவுள் அரக்கனை அழிக்கிறதுக்காக உங்க பூமியில அவதரிச்சிருக்காரு, நீங்க அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. கடவுள் மேல நம்பிக்கை இருந்த இவருக்கு கடவுள் பூமியில அவதாரம்லாம் எடுப்பாருன்றதுல பெருசா நம்பிக்கை இல்லாம உங்க விருப்பப்படி நான் வேணா கோயில் கட்டி கொடுத்துறேன்ட்டு கோயிலோட பணியை ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல தான் சந்திராக்ஸ் வந்து அந்த ஈட்டியை தூக்கி எரிஞ்ச ஈட்டி இந்த பூமியில வந்து விழுந்திருக்கு. இவங்க எல்லாருமே அந்த ஈட்டி விழுந்த சாக்குல இருக்கும்போது சந்திராக்ஸ் வந்து அவனோட படைகளோட அங்க வந்து நின்று இது என்னோட இடம், நீங்க எல்லாம் இங்க கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த கிராம மக்களுக்கும் இந்த அரக்க கூட்டத்துக்கும் சண்டை நடந்துருது. இந்த சண்டையில சந்திராக்ஸ் வந்து காட்டவராயுடுவ பின்னாடி முதுகுல கடப்பாறையால குத்திடுறான். கலங்கி விழுந்தவரு கீழே கடந்த நரசிம்மரோட சிலையை எடுத்து அந்த அரக்கனோட பின்தலையில அடிச்சிடுறாரு. இப்ப இந்த அரக்கன் திரும்பி யார் அவனை அடிச்சான்னு பார்க்கும்போது அந்த அம்மா வயிற்றுல இருந்த குழந்தைய பார்த்துடுறான். உடனே இவனோட ஆட்கள் கிட்ட அந்த குழந்தைய கொல்ல சொல்லிடுறான். காட்டவராயுடு தான் மனைவி அங்கிருந்து அனுப்பிட்டு இவங்க கூட போராட ஆரம்பிச்சிடுறாரு. சந்திராக்ஸ் வந்து கீழே விழுந்து இறந்துடுறான். இப்ப இந்த பெரியவர், நாங்க அன்னையில இருந்து உங்க அம்மாவை தேடிக்கிட்டே தான் இருக்கோம், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க கிராமம் பழையபடி செழிப்பிலிருந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா, என்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் நான் அங்கிருந்து ஓடி போனேன்ட்டு இவங்களோட பிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கிருந்து ஓடி போன இந்த அம்மா காட்டுக்குள்ள குழந்தைய பெற்றிருக்காங்க. ஆனா அந்த சந்திராக்ஸோட ஆவி அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க உடம்புக்குள்ள பூந்து இந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிருக்கு. இந்த அம்மா உடம்புக்குள்ள பூந்த ஆன்மாவையும் எதிர்த்து அந்த குழந்தைய கொல்ல விடாம போராடிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நரசிம்ம சுவாமிகள் அந்த சைடு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க குழந்தையோட சத்தத்தை கேட்டோன்னே இங்க வந்து பாத்துடுறாங்க. இந்த அம்மாவோட நிலைமை தெரிஞ்ச உடனே அந்த இடத்துலயே இந்த அம்மா உடம்புல இருக்க ஆன்மாவை ஒரு செத்து போன பறவை உடம்புக்குள்ள அடைச்சி அந்த புறவைய கூண்டுல அடைச்சி அந்த மரத்துல தொங்க விட்டு இருந்திருக்காங்க. இப்ப சரபாக்கு தான் அப்பா யாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் நான் கோலக்கணங்க ஓடி ஒழிய மாட்டேன், எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறேன்ட்டு நேரா அந்த சுவாமிகள்கிட்ட போய் நிக்கிறாங்க. சுவாமிகள் வந்து கோயில் கட்டுற பணியை பாதியிலேயே விடக்கூடாதுன்ட்டு அந்த பணியை நிறைவேற்றணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக இமயமலையில இருந்து கங்கா தீர்த்தத்தை கொண்டு வரணும், அந்த தீர்த்தத்தை வச்சு அந்த சிலையை கழுவும் போதுதான் கடவுளோட அருள் அந்த சிலைக்கு கிடைக்கும்னு சொல்லுவாரு. இந்த நேரத்துல ரக்டாஸ் அவனோட அப்பாவோட உடம்ப ஒரு பாறைக்குள்ள பதப்படுத்தி வச்சுட்டு இருந்திருக்கான். இப்ப தான் அப்பாவை வெளியே எடுத்து அவங்க அப்பாவோட ஆன்மாவை கொண்டு வந்து அவரோட உடம்புக்குள்ள சேர்க்க போறேன்னு பேசிட்டு இருக்கான். இதுக்காக ஒரு துர்சக்தியை வர வச்சு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த மரத்துல இருந்து எங்க அப்பாவோட ஆன்மாவை விடுவின்னு சொல்லி அனுப்பிடுறான். வந்த அந்த துர்சக்தி திவ்யாவை பார்த்தோன்னா உடம்புக்குள்ள பூந்துருது. இந்த டைம் அவ கையில தாயத்து இருக்காது. இப்ப திவ்யா வேகமா போயிட்டு இருக்கும்போது சின்னராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளிநாட்டுல இருக்க தன்னோட மனைவி ஊருக்கு வரேன்னு சொன்ன சந்தோஷத்தை இவாட்ட சொல்லுவாரு. வண்டியில ஏறு, நம்ம 2 பேரும் போய் சரபாவை பார்ப்போம்னு சொன்ன உடனே இவளும் வண்டியில ஏறிடுறா. போற வழியிலேயே கண்ணாடியில பின்னாடி இருக்கிறது யாருன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. ரூட்டை மாத்திடுறாரு. உடனே கோவத்துல இந்த தீய சக்தி பறந்து வந்து இவர் அடிச்சு தூக்கி வீசிடுது. இப்ப அவளோட உண்மையான சுயரூபத்தை காமிச்சிடுறா. சின்னராவையும் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த நேரத்துல சரபாங்க வந்த உடனே அவளோட சுயரூபத்தை மாத்திக்கிட்டு சரபா முன்னாடி நல்லவகனங்கா நடிச்சிட்டு சின்னராவும் அந்த இடத்துல கொண்டுட்டு சரபா பின்னாடி கிளம்பிடுறா. இப்போ தன்னோட மோதிரம் அன்னைக்கு நைட்டு அந்த மரத்துக்கடியில விழுந்ததாவும் அந்த மோதத்தை எடுக்கிறதுக்காக நீ என்ன அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக வச்சிடுறா. போற வழியிலேயே காலில் ஏதோ அடிபட்ட மீதி என்ன தூக்கிட்டு போன்னு வேற சொல்லிடுறா. இவனும் தூக்கிட்டு உள்ள போயிடுறான். தீய சக்தியை நல்ல சக்தி கொண்டு வந்ததுனால இந்த பொண்ணு ஈஸியா உள்ள வந்துடுறா. உள்ள வந்த உடனே அங்க உள்ள ஒவ்வொரு பறவைகளையும் பார்த்து கூண்டை திறந்து வெளியே விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் கீழே மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியா இவ ஒரு பறவையை திறந்து விட போகும்போது அந்த சுவாமிகள் கரெக்டா அங்க வந்துடுறாரு. இவளை அடிச்சு போட்டுறாங்க. அந்த கூண்டுக்குள்ள இருந்து அந்த பறவையை எடுத்து கீழே வச்சிடுறாங்க. சரபாட்டா உன்னோட மாமா இறந்து கிடந்தாரு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிடுறாரு. அங்க ரக்டாஸ் அப்பா உடம்புக்குள்ள ஆன்மாவை சேர்க்கறதுக்காக பூஜை ஆரம்பிச்சிடுறான். விஷயம் தெரிஞ்சு சுவாமி இந்த பறவையை கூண்டுக்குள்ளேயே எரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் திவ்யா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆவி இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த அம்மாவை வெளியே வர வச்சு இந்த தீய சக்தி அவங்க அம்மாவை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருது. ரக்டாஸ் தன்னோட அவசரத்தால அவன் அப்பாவோட ஆன்மா அழிஞ்சிட்டுன்ட்டு அவனோட இஷ்ட தெய்வமான சந்திர பைரவிக்கு அவனோட தலையை அறுத்து காணிக்க பண்ணி அவங்க அப்பாவோட உடம்புக்கு உயிர் கொடுக்க சொல்லுவான். அடுத்த செகண்டே அவங்க அப்பா உயிர் வந்து எழும்பிடுறாரு. தான் பையனோட தியாகத்தை நினைச்சு பெருமைப்பட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்த சரபா அவங்க அம்மாவை தூக்கிட்டு போட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே வருத்தத்துல இருப்பான். இந்த நேரத்துல சுவாமிகள் இப்ப நீ இமயமலையில போய் கங்கா தீர்த்தம் தான் எடுத்துட்டு வரணும், அதான் முக்கியம்னு சொல்லி இவனை இமயமலைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவனும் எல்லா தடையும் தாண்டி இமயமலைக்கு போயிடுறான். இங்க சந்திராக்ஸ் இவங்க அம்மாவையும் திவ்யாவையும் அடைச்சு வச்சிருக்கான். நந்தியோட வழிகாட்டுதல் படி அவன் போக வேண்டிய இடத்தையும் அடைஞ்சிடுறான். சிவன் அந்த இடத்துல தோன்றிடுறாரு. அவரோட சிலையில இருந்து கங்கா தீர்த்தம் கீழே விழுறத இவன் தன்னோட குண்டலத்துல பிடிச்சிட்டு இங்க திரும்பிடுறான்.
அங்க அந்த சுவாமிகள் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த அரக்கப்படைகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த நேரம் அந்த இடத்துல சரபாவும் வந்துடுறான் தீர்த்தத்தோட. கொஞ்ச நேரத்திலே இவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல பூஜையை ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா கையில அந்த தீர்த்தத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா தீர்த்தத்தை கீழே கொட்டிடுவாங்க. இப்பதான் வந்தது அம்மா கிடையாது, சந்திராக்ஸ் தான் அம்மா உருவத்துல வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே சந்திராக்ஸோட துர்சக்திகள் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. இந்த சுவாமிகள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க. அந்த கோயிலுக்கான பணிகள் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு இவங்களோட துர்தேவதையான சந்திரபைரவியோட சிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுவிடுறாங்க. இப்ப திவ்யாவை பலி கொடுக்கறதுக்காக அவளையும் கூட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. சரபா தீய சக்தியோட சண்டை போட்டு போராடிட்டு இருப்பான். இப்பதான் சந்திராக்ஸ் வந்து சரபாவை பார்த்த உடனே அந்த சின்ன குழந்தை தான் இவன் தான் தெரிஞ்ச உடனே இவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பார்வதி அம்மா கிட்ட உன் புருஷன் செத்ததை நீ பார்த்து இப்போ உன் பையன் செத்ததையும் பார்த்துட்டுன்னு சொல்லி இவனை அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சிடுறான். அந்த இடத்துல நிலுவி இருந்த நரசிம்மரோட சிலையும் தூக்கி வீசியிருப்பான். இப்ப பார்வதி அம்மா தான் பையனை காப்பாற்ற சொல்லி அந்த நரசிம்மர் சிலையில தன்னோட தலையால முட்டிட்டு இருப்பாங்க. சந்திராக்ஸ் வந்து அவன் நினைச்சது நிறைவேற போகுதுன்ற பூரிப்புல பக்கத்துல கங்காதலம் இருந்த குண்டலத்தை தட்டி விட்டுறான். அந்த குண்டலத்திலிருந்து ஒரு துளி சுட்டு அந்த நரசிம்மரோட சிலையில பட்ட உடனே அந்த சிலையில தெய்வ அனுகிரகம் வந்துருது. பக்கத்துல அடிபட்டு படுத்து கிடந்த சரபாவோட நகங்கள் எல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருது. அவனோட தசைகள் எல்லாம் விரிய ஆரம்பிச்சு அவனோட உருவம் மாறி அவன் முழுசா நரசிம்மரோட அவதாரமா அங்க உள்ள எல்லோருக்கும் காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அரக்கர்கள் எல்லாரும் இவனை பார்த்து பயந்து அலற ஆரம்பிச்சிடுறாங்க. நரசிம்மர் அந்த குருவை கொன்னுடுறாரு. எல்லா அரக்கர்களும் அழிஞ்ச உடனே சந்திராக்ஸோட பிடரியை பிடிச்சி அவன் மேல நரசிம்மர் உட்கார்ந்து மண்ணோட மண்ணா அவனை மாத்திடுறாரு. நரசிம்மரோட உக்கிரம் அதிகமா இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எந்த மக்கள்லாம் துரதிருஷ்டசாலின்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் வந்து நரசிம்மரை நேருக்கு நேரா பார்த்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சுவாமியை சாந்தப்படுத்தணுன்றதுக்காக பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பூ தூவி சாமியை சாந்தமாக்கிடுறாங்க. இப்ப அந்த இடத்துலயே நரசிம்மருக்கு கோயிலை கட்டிடுறாங்க. சரபாவும் திவ்யாவும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க.